அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களை யூடியூப் வாயிலாக இன்றைய தினத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பாரம்பரியமிக்க சென்னை பழைய சட்டக்கல்லூரி கட்டிடங்கள் அனைத்தும் நாளை காலை 10 மணி அளவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் திறக்கப்பட உள்ளது. இந்த கட்டிடமானது சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்களாக புதுப்பிக்கப்பட்டு நாளை முதல் செயல்பட உள்ளது. சென்னை பழைய சட்டக்கல்லூரி வளாகத்தினை புதுப்பிப்பதற்கு சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பாரம்பரியமிக்க கட்டடக்கலையை போட்டியிடும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வரம்புரைக்கு உட்பட்ட குற்ற வழக்குகள் தொடர்புடைய வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்கு என தனி கட்டிடமாக செயல்பட உள்ளது. இந்த கட்டிட வளாகத்தில் குற்ற வழக்குகளுடைய ஆவணங்களை பராமரிப்பதற்கும் குற்ற வழக்குகளை தாக்கல் செய்வதற்கும் குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கும் என தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை செயல்படுத்திய பிறகு வழக்கறிஞர்கள் அனைவரும் தற்போது இயங்கி வரும் கட்டிடத்தில் இருந்து இந்த குற்ற வழக்குடைய விசாரிக்கும் இந்த கட்டிடத்திற்கு வரும் பொழுது மிகவும் சிரமமாக இருக்கும். இது ஆரம்ப கட்டம் என்பதால் அனைவருக்கும் மிக சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் நாளடைவில் அது நமக்கு பழகிவிடும். குற்ற வழக்குகளுக்கென தனி கட்டிடமாக இருப்பது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சிவில் வழக்குகளையும் குற்ற வழக்குகளையும் கையாண்டு வரும் வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு மிகவும் சிரமமான ஒன்று. ஏனெனில் சிவில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு உடனடியாக இந்த குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்கு வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். இந்த காலதாமதத்திற்குள் வழக்குகள் உத்தரவு மாறுபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆகையால் வழக்கறிஞர்கள் அதற்கேற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொண்டு புதிய கட்டிடத்தில் செயல்பட உள்ள குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏற்றவாறு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆகையால் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தற்போது ஃபைலிங் நடைமுறையை ஆரம்பத்தில் நாம் எதிர்த்து வந்தாலும் நிறைய வழக்கறிஞர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள். நாளடைவில் இது முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்டு செயல்பட துவங்கிவிடும். ஆகையால் நாம் அனைவரும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளை மாற்றிக்கொண்டு நாம் அதற்கேற்றவாறு செயல்பட்டு நமது வழக்கறிஞர் தொழிலை பேணி பாதுகாக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.